வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் மக்களவை எம்பி ஆகிறாரா வைகோ? பாஜக வீசிய வலையில் மதிமுக, குழம்பி கவனிக்கும் திமுக. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீண்டும் மக்களவை உறுப்பினராகி திமுகவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க போகிறார் என தகவல் வெளியாகியுள்ளன. திமுக கூட்டணியில் உள்ள மதிமுக தற்பொழுது அதிருப்தியில் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துள்ள நிலையில் பாஜகவோ தமிழகத்தில் எம்டிஏ கூட்டணி ஆட்சி என தெரிவித்து வருகிறார். தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை என்றால் அவர்தான் இது குறித்து அறிவிக்க வேண்டும். ஆனால் மாறாக கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் அறிவிக்கிறார்கள். இதிலிருந்து அதிமுக எத்தனை பலவீனமாகிவிட்டது என திமுகவினர் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். மேலும் தமிழகத்தில் உள்ள ஆட்சி என பாஜக சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி எந்த ரியாக்ஷனும் கொடுக்காமல் அமைதியாக இருப்பது அதிமுகவுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என விமர்சகர்கள் எழுகின்றனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் நிச்சயம் விரிசல் விடும் என திமுக சொல்லி வருகிறது. அதே வேளையில் திமுக கூட்டணியில் மிகவும் வலிமையான கூட்டணி என்று சொல்லும் நிலையில் அந்த கூட்டை கலைக்க பாஜக ஒரு தகவலை தெரிவித்துள்ளது. அதாவது மத்திய அமைச்சர் எல் முருகனோ திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என கொளுத்தி போட்டுள்ளார். இந்த கட்சி விடுதலை சிறுத்தைகளாக இருக்குமோ என பலரும் சந்தேகமாக கிளம்பினர். கூட்டணியை பொறுத்த மட்டில் திருமாவளவன் தெளிவாக இருக்கிறார். அதாவது பாஜக பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விசிக ஒருபொழுதும் இருக்காது என தெரிவித்துள்ளார். இதனால் யார் எல் முருகனிடம் கேட்டபொழுது நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கட்சியானது வாஜ்பாய் காலத்தில் எங்களுடைய கூட்டணியில் இருந்தது என ஒரு க்ளூவை கொடுத்தார். அதை வைத்து கூட்டி கழித்து பார்த்தால் அது மதிமுக என்பது தெரிகிறது. உண்மையிலேயே மதிமுகவுடன் பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறதா என தெரியவில்லை. ஆனால் திமுகவில் இருக்கும் காங்கிரஸ், விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மமக, இந்திய முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மய்யம் உள்ளிட்டவை பாஜக கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. ஆனால் மதிமுகவுக்கு தொடர்ந்து அதிருப்தி ஏற்பட்டுள்ளது என சொல்லப்படுகிறது. அதாவது 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தனி சின்னத்தில் போட்டியிட மதிமுக விரும்பியது. அப்படியென்றால் 4 தொகுதிகள் தான் ஒதுக்க முடியும். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் 6 தொகுதிகள் ஒதுக்கலாம் என திமுக சொன்னது. இதனையடுத்து 6 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு உதயசூரியன் சின்னத்தில் கட்சியினரை போட்டியிட வைத்தார் வைகோ. அதுபோல் 2024 ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தலிலும் மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதியை திமுக ஒதுக்கியது. அந்த ஒன்றிலும் கூட உதயசூரியன் சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என நிபந்தனித்தது. இதனை மதிமுகவினர் ஏற்கவில்லை. அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், KN நேரு மேடையில் இருக்கும் போதே தனது ஆதங்கத்தை துரை வைகோ கொட்டி தீர்த்தார். உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் எங்கள் கட்சியை எப்படி வளர்ப்பது? செத்தாலும் சாவேனே தவிர உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டேன் என தெரிவித்தார். இதனையடுத்து மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட திமுக அனுமதித்தது. நாடாளுமன்ற தலை சிறந்த எம்பி என்பதனை வைகோ எத்தனையோ தருணங்களில் மத்தியில் ஆளும் அரசை லெப்ட் ரைட் வாங்கியதன் மூலம் நிரூபித்துள்ளார். அப்படி இருக்கும் சூழலில் கமலஹாசனுக்காக வைகோவுக்கும் வாக்களிக்க திமுக மறுத்துவிட்டதன் மூலம் தங்கள் திமுக உதாசீனப்படுத்தியதாக துரை வைகோ கருதினார். இதனை மறைமுகமாகவும் ஆதங்கத்துடன் தெரிவித்திருந்தார். இதனால் மதிமுகவுக்கு திமுகவுடன் அதிருப்தியில் நிலவி வருகிறது என்பது நன்றாகவே தெரிகிறது. இதனை நன்கு தெரிந்து கொண்ட பாஜக எப்படியாவது மதிமுகவை தங்கள் வலைக்குள் விழ வைத்துவிட வேண்டும் என
வைத்து விடலாம் என தூண்டில் போட்டு காத்திருக்கிறது. அதாவது மதிமுகவுக்கு தேர்தல் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றால் அக்கட்சிக்கு ஒரு 2026 ஆம் சட்டசபை தேர்தலில் குறைந்தது 10 இடங்களையாவது திமுக ஒதுக்க வேண்டும். ஆனால் திமுக அதை செய்யாது. இதனால் பாஜகவுக்கு சென்று அங்கு 10 தொகுதிகளை தாராளமாக கேட்டு வாங்கலாம் என மதிமுக தலைமை கருதுகிறதாம். அது போல் 2027 ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக மாநிலங்களவை தேர்தலில் அல்லது அதற்கு முன்பு நடக்கும் மற்ற மாநிலங்களில் மாநிலங்களவை தேர்தலில் வைகோவுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என ஆசை வார்த்தை காட்டப்படலாம் என சொல்லப்படுகிறது. இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் எங்கே மதிமுக கையை விட்டு நழுவிவிடுமோ என திமுகவை அசமடைய செய்வதற்கு அடிபணிவதற்கும் என சிலர் கருதுகிறார்கள். ஆனால் திமுகவோ மதிமுக கூட்டணி மாறியெழலாம் என கவலையும் கொள்ளாது என விவகாரம் அறிந்து வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஒரு கூட்டணியில் இருக்கும்போதே மற்றொரு கூட்டணிக்கு ஆச்சாரம் போடும் வரலாறு மதிமுகவில் உள்ளது. எனினும் பாஜகவை தொடர்ந்து விமர்சித்து வரும் மதிமுக கூட்டணிக்கு செல்லுமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியிருப்பதை நாம் காணொலியாக பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.